இப்போது யாருக்கு எதிராக குற்றம் நடவடிக்கை எடுக்கணும் அன்று பார்த்து அந்த பேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணி கனியுலா போட்டு பேக் பண்ணி ஆம்புலன்ஸை வந்து புது மாத்திரை வைத்திருந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்பைனல் போர்ட் கூட இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து நானும் சொல்லி பேசாமல் விட்டுருக்கலாம். விளையாச்சா உங்களுக்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். அந்த பிள்ளைக்கு ப்ளீட் ஆகி சேர்த்துருக்கும். இப்போது ஒரு வீட்டில் மரண வீடு நடந்திருக்கும். நாங்கள் இப்போது சட்டம் கதைத்து கொண்டு இருந்திருக்கோம். இன்றைக்கு அர்ஜுனா யாராலோ ஏதோ ஒரு தேவைக்காக இயக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை சந்தேகப்பட தொடங்கி இருக்கிறார். இவனே என்று பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவனை கொண்டு ஒரு மலையில் தூக்கி வைத்து விட்டார்களையான்னு சொல்லி ஒரு ஜோக்கான வீடியோ ஒன்று இருக்கிறது. அது மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து இவர்களை ஒரு சும்மா இருந்த எண்ணெய் லோன் கட்டுவதற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எண்ணெய் இவர்கள் என்னுடைய இதை ஊதி பெருப்பித்து அரசியலாக்கி அது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்டது என்று இப்போது வைத்தியர் அர்ஜுனா நினைக்கிறாரா? ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரியில் ஒரு ஆக்டிங் போஸ்ட் எடுத்த ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனை நீங்கள் அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு பூண்டு விளையாடி என்னை ஒரு பேசு பொருளாக மாற்றி எனது உயிரை வந்து பணியம் வைக்கக்கூடிய நிலையில் மாற்றி இன்று எனது சட்ட பிரச்சனைகள் கூட நான் அரசியல் சார்ந்த பேசு பொருட்களை பேசியிருக்கிறீர்கள். அது உங்களினுடைய முதிர்ச்சியற்ற தன்மை என்று இப்போது கருதி கொள்ளலாமா? நான் போய் ஜனாதிபதி வேட்பாளராகவோ அல்லது நானோ அரசியல் போகிறது எனக்கு தேவையில்லை என்றால் நான் இப்போ 2 மாஸ்டர்ஸ் செய்துட்டேன், என்னோட சார்ட்டர்ட் செய்துட்டேன், அதை விட LLB LLM செய்து கொண்டிருக்கிறேன், அதை விட எனக்கு PhD செய்யணும், BBA கிளம்பியல் செய்யணும், கனவுகள் வேறு. இன்றைக்கு சமூக வலைத்தளத்திலே நான் ஒரு பேசுபொருளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு இருமாப்போடு சொல்லுவதாக அது அமைந்துவிடும் தானே? நான் ஒரு பொது விஷயத்தை துணிந்து கதைத்திருக்கேன். அதற்காக எனது உயிரை பணயம் வைத்திருக்கிறேன், என்னுடைய வேலையை பணயம் வைத்திருக்கிறேன். அது தவிர சில நேரம் சட்டைகளில் ஓட்டங்களால் நான் வந்து என்னுடைய தொழிலை இழந்து பிள்ளைகளை மறந்து அப்படியான நேரங்களிலே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சிலவற்றை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். முதல் தடவை என்னுடன் கூப்பிட்டு கொழும்பில் கதைக்கும் வரும்போது இப்படி பிஹேவ் பண்ணுங்க டாக்டர், அதுதான் என்ன ரீச் ஆகும் என்று சொல்லப்பட்ட போது கூட நான் யோசித்து போட்டு பெண்கள் எனக்கு நல்லது தானே செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு தான் அந்த வீடியோ அப்படியானது. அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடு இந்த நீதிமன்ற விவகாரங்களுக்கு பிறகு எப்படி இருக்கிறது? இதன் மேலே சொல்கிறேன், கடவுள் என்னுடைய பிள்ளை மேல் சத்தியம் செய்கிறேன். இந்த வைத்தியசாலைக்கு வந்தது நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இது இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி நான் ஏதாவது சாதித்து காட்டுகிறேன். அது எல்லா வைத்தியர்களுக்குமே இருக்கிற ஆசை. சமூக வலைத்தளத்திற்கு அடிமையாகி விட்டாரா என்கின்ற ஒரு அச்சத்தை சமூகத்திலே பலர் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். எந்த ஊடகத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் சந்திக்கிறார்களோ அந்த ஊடகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சில பேர்கள் என்று சொன்னால் என்னுடைய காரை விற்பதற்காக நான் போட்டியிருக்கிறது வந்து அது ஒரு அருந்தாப அரசியலை தேடுகிற முயற்சியா? உங்களால் எழுந்தால் ஒரு 5 லட்சம் கடன் தாருங்கள், நான் இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு உங்களுடைய IBC தமிழுக்கு திருப்பி தருகிறேன். வணக்கம் நேயர்களே, மற்றுமொரு நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்தினுடைய வைத்தியசாலை வைத்திய நிர்வாகங்கள் சார்ந்து பல்வேறுபட்ட பேசு பொருட்கள் அண்மைய நாட்களாக உருவாகி இருக்கிறது. இது வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீது வைத்திய துறை சார்ந்து பல்வேறுபட்ட மக்கள் மத்தியிலே அதிருப்திகள் வெளிப்படுத்தப்பட்டு நிற்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பலருக்கு இருக்கிற சந்தேகத்தோடு தான் நான் என்னுடைய கேள்வியை தொடக்கிறேன். வைத்தியர் அர்ஜுனா யாரால் இயக்கப்படுகிறார்? பொதுமக்களால் இயக்கப்படுகிறார் என்று இது அரசியல்வாதிகள் சொல்லுகிற பதில். நாங்கள் பொதுமக்களுக்காக வேலை செய்கிறோம் என்று. ஆனால் அர்ஜுனாவிற்கு ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது என்று இப்போது ஒரு சில தரப்பினர் சந்தேகப்பட தொடங்கி இருக்கிறார்கள். அர்ஜுனா மீது ஆரம்பத்திலிருந்து கண்மூடித்தனமான ஆதரவுகளை வழங்கிய தரப்பினர் கூட இன்றைக்கு அர்ஜுனா யாராலோ ஏதோ ஒரு தேவைக்காக இயக்கப்படுகிறார் என்கின்ற ஒரு விடயத்தை சந்தேகப்பட தொடங்கி இருக்கிறார். அதற்கு சில வேளைகளிலே வைத்தியர் அர்ஜுனாவினுடைய சில காணொளிகள், சில ஊடக பேட்டிகள் கூட காரணமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்படி ஒரு உணர்வை உணர்கிறீர்களா? இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிய போது, ஆரம்பித்த போது எல்லா அரசியல்வாதிகளும் வந்து இந்த பிரச்சனையில் வந்து குழம்பிய குளத்தில் வந்து மீன் பிடிப்பதற்காக அவர்கள் செய்தார்கள். சில பேர் வந்து நல்ல நோக்கத்தினூடாக செய்தார்கள். நான் இப்போது பெயர் சொல்வதை நிப்பாட்டி விட்டேன் யார் என்று. பட் பொதுமக்களுக்கு அது தெரியும். பொதுமக்களுடைய அபிப்பிராயத்துக்கே நான் அதை விட்டு விடுகிறேன். அதையும் தாண்டி ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்ததை அதை ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதை 3 நாள் ஒரு கில்லிங் ஃபீல்டு மாதிரி, அதாவது வந்து வைத்தியர்கள் எல்லாருமே விட்டு போய் ஹாஸ்பிட்டலில் நான் அந்த டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்ஸ் வந்து காலம நாள் பின்னர் நாள் அப்படி 3 நாள் 24 பேஷண்ட்ஸ் அப்படி
பார்த்து கொண்டு போய் இது ஒரு பெரிய அளவில் பேசுபொருளாக மாற்றப்பட்டு அரசியலாக மாற்றப்பட்டு அதையும் விட அரசியலையும் தாண்டி இப்போ அரசியல்வாதிகள் என்னோடு தாங்கள் அரசியல் செய்ய வேண்டாம் அல்லது அரசியல்வாதிகளின் அடிவருடிகள் என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அரசியல் செய்ய தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளை இந்த பிரச்சனைகளை அரசியலுக்கு கொண்டு போய் அப்படியாயின் அரசியல்வாதிகள் தங்களினுடைய ஆதரவாளர்களை வைத்து அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு விமர்சனங்களை கண்டனங்களை முன்வைக்க தொடங்கிவிட்டார்கள். கட்டாயம். ஆனால் பொதுமக்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அர்ஜுனா யார் அந்த அரசியல்வாதிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தானே? இல்லாவிட்டால் அர்ஜுனா ஒரு நழுவல் போக்கை காட்டுகிறார், நான் எல்லோரோடும் ஒரே இணக்கத்தை காட்டுகிறேன் என்கின்ற ஒரு விடயத்தை, தனிநபர் சார்ந்து ஒரு இணக்கத்தை காட்டுகிறேன் என்ற முகத்தை காட்ட முற்படுகிறார். இந்த ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை ஒரு தனிநபர் சார்பாகத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வைத்தியரை வெளியேற்றுங்கள், நாங்கள் வேலை செய்கிறோம் என்ற நிலைமையில் தான் இருந்தது. இப்போது இன்றைய காலமையின் பிரச்சனைக்கு பிறகு, இன்றைய காலமை நடந்த சம்பவங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு எனக்கு ஒரு பலத்த சந்தேகங்கள் வந்திருக்கிறது. என்னை ஒரு சாதாரணமாக ஒரு வைத்திய நிர்வாகியாக இருந்த என்னை பிரச்சனைகளை கொடுத்து என்னுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளை கமெண்ட் பண்ணி அதற்கு பிறகு இந்த அதுக்குள் இவர்கள் கன பேர், அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஸ்போர்ட்ஸோடைய சொல்கிறேன், நான் ஒரு விசில் ப்ளோவர்னு சொல்கிறாங்க, நான் எனக்கு தெரியலை. ரெஃப்ரின்னு எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கு இதில் வெளியால் படம் பார்த்து கொண்டு தாங்கள் சொல்கிறீங்க, மேட்ச் பார்த்து கொண்டு தாங்கள் இயக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிறேன், இந்த போராட்டங்களை தாங்கள் தான் இயக்கிறோம்னு. இப்படி எனக்கு உண்மையாகவே ஒன்றும் தெரியாது. ஒரு சாதாரணமான என்ன சொல்கிறது, இந்த சுப்பிரமணிய பிரபா, இந்த நித்யானந்த சுவாமிகளுடைய வீடியோ பார்த்ததுலேயும் சிவனே என்று பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒருவனை கொண்டு இப்போது மலையில் தூக்கி வைத்து விட்டார்களையான்னு சொல்லி ஒரு ஜோக்கான வீடியோ ஒன்று இருக்கிறது. அதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு இவர்களை ஒரு சும்மா இருந்த எண்ணெய், லோன் கட்டுவதற்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருந்த எண்ணெய், இவர்கள் என்னுடைய இதை ஊதி பெருப்பித்து அரசியலாக்கி அதில் ஜென்ரேட்டர்களை கொண்டு வைத்து, அதாவது விளையாடும் போது நாங்கள் சொல்லுவோம் அலாப்பியன்னு சொல்லி அலாப்பல் வேலைகளை செய்து சில மீடியாக்களிடம் எங்களை கொண்டு கதைக்க வைத்து அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கதைத்த போது இவருக்கு மனநோய் என்று சொல்லக்கூடிய வீடியோக்களையும் கதைகளையும் விட்டு வெளியால் உண்மையாகவே ஒரு ஒருவர் இன்றைக்கு நீங்கள் பார்த்தா தெரியும். இன்றைக்கு கோர்ட்ஸுக்கு நான் தனியாக தான் போனால் எனக்கு ஒரு பெயில் எடுக்கிறது கூட ஒரு ஆளை நான் செட் பண்ணி போயிடலாம். நான் எதிர்பார்க்கல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை இவர்களால் செய்யலாம்னு சொல்லி. அதற்கு கூட நான் வெளியில் யாராவது சொல்லுவோம்னு பார்த்தால் ஃபோன் ஆஃப் ஆகிவிட்டது. அதாவது என்னுடைய மதிப்புரிய நீதிபதி அவர்கள் என்னை போவதற்கு 3 சரீர பிணையில் அனுபவித்தது போது சொல்லுவதற்கு கூட எனக்கு ஒருவரும் இருக்கவில்லை. அதுக்குரிய காரணம் இது நானாகவே ஆரம்பித்த ஒரு போராட்டம் என்று சொல்கிறத விட ஒரு சிஸ்டம் சேஞ்ச். இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு சின்ன சிஸ்டத்தை மாஸ்டர் வலிக்கிறேன் நான். அதாவது 14 வருடங்கள் பூட்டுப்பட்ட ஒரு இதொன்றை நான் ஸ்டார்ட் பண்ணி வைத்தேன், அவ்வளோதான் செய்தேன். அதை பெரிதாக்கி ஊழல்வாதிகள் எல்லாம் இதுக்குள்ள அம்பிட்டு அவர்களுடைய ஊழல்கள் வெளியாலே அந்த நோர்தன் ப்ரொவின்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வெளியால் அதை விட வைஷால் நீண்ட பிரச்சனைகள் கதைக்கப்பட்டு அப்படி என்னென்னு சொல்லுவார்கள், ஒரு புயல் ஒன்று அடிக்கும்போது அதுக்குள்ள எல்லாருமே போகிற மாதிரி இப்போ முழு பேரும் அதுக்குள்ள மாட்டியிருக்கணும். அதில் நானும் அந்த புயலில் மாட்டி. சரி, நீங்கள் மாட்டி இருக்கிறீர்கள் என்கிறீர்கள். நீங்கள் எனக்கு சொல்லுகிற போது ஒரு விடயத்தை சொல்லி இருந்தீர்கள், இந்த ஜெனரேட்டரை கொண்டு வைத்தது என்று. அது ஒரு அரசியலுக்காக செய்யப்பட்டது என்று இப்போது வைத்தியர் அர்ஜுனா நினைக்கிறாரா? இந்த ஜெனரேட்டர் பிரச்சனை இதற்கு முதல் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தால் தெரியும். சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியே தானாகவே இந்த ஜெனரேட்டர் டாக்டர் தயாலினி அம்மா இருக்கும்போது கூட அது சம்பந்தமான வீடியோ ஒன்று உலவுறதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையாகவே அவர்களை நான் பிழை சொல்ல விரும்பவில்லை. அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற டைம்களில் அவர் ஒரு ஜென்ரேட்டரை கொண்டு வைத்தது உண்மையான நல்ல விஷயம். பட் இந்த ஜென்ரேட்டர்களை வைப்பதாக இருந்தால் வாடகைக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னம் வைத்திருந்தால் நான் பொது வழியில் கூட கேட்டுக்கிறேன், ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி, யாராவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி சில அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளோட கோல் பண்ணி கூட கேட்டுக்கிறேன், ஏதாவது செய்யுங்க. அப்போது இவர்கள் யாருமே ஜென்ரேட்டர் வைக்கவும் இல்லை, இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் கதைக்கவும் இல்லை. டிசிசி மீட்டிங் கதைத்து போட்டு பிள்ளையாக கதைத்து போட்டு பல்ட்டி அடித்து கதைக்கவும் இல்லை. இப்போது எனக்கு கவலை என்னென்றால் அந்த டிசிசி மீட்டிங்கில் கதைத்த அரசியல்வாதி யார்? உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தெரியும். அவருடைய பேரை வடிவாக சொல்லணும் என்றால் கஜேந்திரன் நினைக்கிறேன். கஜேந்திரகுமார்ன்றது வேறு ஒரு ஆள் தான். உண்மையாகவே எனக்கு அரசியல் அடிப்படை அறிவு நான் அரசியல் பெருசாக ஆர்வம் கொள்வதில்லை. அப்போ நான் படிப்பில் தான் என்னுடைய முக்கியமான கவனத்தை செலுத்தினேன். அப்போது இந்த வீடியோக்கள் வரும்போது பார்லிமெண்டில் கூப்பிடும்போது அதுகளை ஷேர் பண்ணும்போது ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கிறேன். என்னை ஒழிய எனக்கு அந்த நேரங்களில் அரசியல் தெரியாது. ஒரு அப்பாவியை அரசியலுக்கு இழுத்து விட்டு இப்போ என்னை பதப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய கூறான ஹத்தியாக மாற்றி விட்டார்கள். நீங்கள் அந்த இந்த ஜெனரேட்டர் விவகாரத்துக்கு அங்கஜன் ராமநாதன் அண்ணா அவர்கள் தான், ஐயா மன்னிக்கவும் சார் அவர்கள் கொண்டு வைத்திருக்கிறார்கள்.
அதன் வைத்த பிறகு இப்போது தியேட்டர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டும். உங்களுடைய பிரச்சனை விளங்குகிறதா? ஏன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு சொல்லப்பட்ட பதில், ஜென்ரேட்டர் இல்லாததால். நீங்கள் அந்த மீடியா ப்ரீஃபில் எடுத்து பார்த்தா தெரியும், ஜென்ரேட்டர் இல்லாதால் ஜென்ரேட்டர் செய்து கொண்டிருக்கும் போது, அது சர்ஜரி செய்து கொண்டிருக்கும் போது, நான் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணக்கூட இல்லை, செய்து கொண்டிருக்கும் போது இது நடந்தால், கரண்ட் என்றால் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகுது? ஆகவே அந்த தான் இவர்கள் மீடியாவில் முக்கியமாக சிவதாசன் சின்னரான்ற டாக்டர் வந்து கூட சொல்லியிருக்கிறார், நாங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்கிறார், நான் பேஷண்ட் ஜென்ரேட்டர் இல்லாமல் பேஷண்ட் சாகும் என்று உங்களுக்கு விருப்பம் என்றால் நான் சாவச்சேரியில் வந்து வேலை செய்கிறேன், பரவாயில்லையான்னு கூட இவர்கள் போட்டிருக்கிறார்கள் ஃபேஸ்புக்கில். எல்லார்களுக்கும் எதிராகவும் ஈகோட் பாவிக்கப்பட வேண்டும். தனி ஒருவனை சட்டத்தில் கொண்டு நீங்கள் ஒரு சமூக மாற்றத்தை விரும்பிய ஒருவனை நீங்கள் வந்து சட்டங்களை பாவித்து வந்து நீங்கள் நாராக பிய்ப்பதென்றது உண்மையாகவே மனதால் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் இதுவரை காலமும் ஜென்ரேட்டர் கொண்டு வைக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஜென்ரேட்டர் வைத்தா பிறகு அடுத்த நாளே சர்ஜரி தொடங்கி இருக்கணும். இப்போ இல்லையா? நான் சொல்வது உங்களுக்கு நியாயம் கேட்குறதா? இப்போ ஏன் இன்று வரைக்கும் அங்கே செய்யவில்லை? இன்னும் 1 மாதம் டைம் கொடுக்குறேன், 1 மாதத்துக்குள்ளாவது அவர்களாவது சர்ஜரியை செய்ய சொல்லுங்கள், செய்தால் எனக்கு சந்தோஷம். அப்படியாயின் அந்த ஒரு ஜெனரேட்டர் வைக்கப்பட்டது, அதை ஒரு பேசு பொருளாக்கியது, எல்லாம் ஒரு அரசியல் நிகழ்ச்சி சுத்த அரசியல் நிகழ்ச்சி நிரல். அதுக்கு நான் மாட்டிவிட்டேன் என்று தான் தெரிகிறது. இப்போது நான் சூறாவளி பார்த்து கொள்ளலாம். ஆனால் ஒரு காலத்தில் சில பேட்டிகளை, சில லைவ்களை பார்க்கிற போது அர்ஜுனாவை ஒரு வெளி உலகத்திற்கு எப்படி தெரியும் என்றால், ஒரு வைத்தியராக தெரிவதற்கு முதல், வைத்தியராக தெரிந்ததற்கு பிறகு ஒரு அடையாளப்படுத்தல் என்பது ஒரு 30 நாட்களுக்குள் தான் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சில வேளைகளில் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு 30 நாட்களுக்குள் தான் அர்ஜுனாவை ஒரு பொது வழிகளிலே, உலகம் தழுவிய அளவுகளிலே சமூக வலைத்தளம் கொண்டு வந்து, அல்லது ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள் கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். இந்த ஒரு 30 நாட்களுக்குள் அர்ஜுனா சில வேளைகளிலே ஒரு அரசியல் சார்ந்த சில உரையாடல்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள், அரசியல் சார்ந்த பேசுபொருட்களை பேசியிருக்கிறீர்கள். அது உங்களினுடைய முதிர்ச்சியற்ற தன்மை என்று இப்போது கருதி கொள்ளலாமா? கட்டாயம். எனக்கு அரசியல் சம்பந்தமான சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் கூட எனக்கு தெரியும். அவர்கள் இப்போது எந்த கட்சியில் இருக்கிறார்கள் கூட எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்வதென்றால் வடக்கு கிழக்கில் என்னென்ன கட்சி இருக்கிறன்றது கூட எனக்கு தெரியாது. அந்தளவு அரசியலை விரும்பாத, குதர்க்க அரசியல், பிரிவினை அரசியல், சாதி அரசியல் செய்த அரசியல்வாதிகள் தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், ஒரு ஜனாதிபதி வேட்பாளர், பொது வேட்பாளர் ஒருவரை, நல்ல பொது வேட்பாளர் ஒருவரை கொண்டு வந்து விடுங்கள். அவர்களுடைய மீடியா மார்க்கெட்டிங், எனக்கு தமிழ் சொல்வேன்னு சொன்னால் அவர்களை விளம்பரப்படுத்தல் வந்து நான் செய்கிறேன் என்று இப்போ சொல்லியிருக்கிறேன். அது நான் தெளிவாக சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு தமிழ் மக்களின் குரலால் ஒரு பொது அரசியல்வாதியை நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக நியமித்தால் அவரை நான் ஆதரிப்பதற்கு அதாவது பொதுமக்கள் எல்லாரும் விரும்பித்தானே அப்படின்னா அவர் ஆதரிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நான் போய் ஜனாதிபதி வேட்பாளராகவோ அல்லது நானோ அரசியல் போகிறது எனக்கு தேவையில்லை. என்றால் நான் இப்போ 2 மாஸ்டர்ஸ் செய்துட்டேன், என்னோட சார்ட்டர்ட் செய்துட்டேன், அதை விட LLB LLM செய்து கொண்டிருக்கிறேன், அதை விட எனக்கு PhD செய்யணும், DBA கிளனியில் செய்யணும். என்னுடைய கனவுகள் வேறு. ஒரு கனவுகள் உள்ள ஒரு இளம் மருத்துவனை இந்த சமூகம் கூறாக பிரிக்கிறது என்பதில் எனக்கு சரியான. ஆனால் கூறாக பிரிக்கிறது என்கிறீர்கள், அதற்கான சில பேசுபொருட்களை அர்ஜுனா தானே உருவாக்குகிறார் என்கின்ற சந்தேகம் சமூகத்தில் இருந்து எழுதிக்கொள்ளுங்கள். அதுக்குரிய பதிலை சொல்கிறேன். அது என்னென்ன சொல்லுங்க. குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடல்கள் ஆரம்பித்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதே இடத்திலே வைத்து பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலை மேற்கொண்ட அத்தனை தரப்பினரையும் நான் நேர்காணல் செய்திருக்கிறேன். என்னுடைய காணொலிகளை நீங்கள் தளத்திலே பார்வையிட முடியும். அவர்கள் எல்லோரும் பேசிக்கொண்டிருந்த தளத்தில் இருந்து வேறுபட்டு இன்றைக்கு நான் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் நான் என்னுடைய ஆதரவினை வழங்குவேன் என்று ஒரு தனிப்பட்ட நபராக சொல்லுவது, அது அர்ஜுனா 1 மாதத்திற்கு முதல் சொன்னால் அதிலே அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்காது. ஒரு வைத்தியராக எல்லோரும் சொல்லுவதற்கு, பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. அது எல்லா வாக்களிக்கின்ற எல்லோருக்கும் இருக்கிறது. இன்றைக்கு சமூக வலைத்தளத்திலே நான் ஒரு பேசுபொருளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு இருமாப்போடு சொல்லுவதாக அது அமைந்துவிடும் தானே? கட்டாயம். இப்போது மக்கள் மீது என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் ஒரு பொது விஷயத்தை துணிந்து கதைத்திருக்கேன். அதற்காக எனது உயிரை பணயம் வைத்திருக்கிறேன், என்னுடைய வேலையை பணயம் வைத்திருக்கிறேன். அது தவிர சில நேரம் சட்டைகளில் ஓட்டங்களால் நான் வந்து என்னுடைய தொழிலை இழந்து, பிள்ளைகளை மறந்து சிறைக்கூடங்கள் போகக்கூடிய நிலைமைகள் கூட வரும். நான் அப்படி சமூகத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்ய வந்த என்னை ஒரு அரசியல் கத்தி கொண்டு வெட்டி, அல்லது வந்து சொல்லுவதானால் ஒரு இனம் மொழி
நான் முஸ்லீம்களை பற்றி நன்றாக கதைத்திருக்கிறேன். எங்களுடைய தமிழில் தலைவர் பிரபாரனை பற்றி நான் நன்றாக கதைத்திருக்கிறேன். அவர்களுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் இலங்கையில் உண்டு என்று நான் நினைக்கின்றேன். அந்த தனிப்பட்ட கருத்துக்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போது நான் தெளிவாக சொல்கிறேன், நான் சமூகத்திலே மதிக்கப்படுகிற நண்பனாக எனக்கு வர தொலைபேசி அழைப்புகள் மூலமோ அல்லது என்னுடைய போஸ்ட்டுகள் மூலமோ நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இப்போது சமூக பொறுப்பு இருக்கிறது. நான் அன்று அந்த கேபிட்டல் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவில் என்னுடைய சமூக பொறுப்பை நான் உணர்ந்து கொள்ளவில்லை. என்னுடைய தவறு மக்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இப்போது நான் சமூக பொறுப்பை உணர்ந்தவன். சமூக பொறுப்புக்கு, அதாவது சாதாரணமாக இருந்த ஒரு வைத்தியன், ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரியில் ஒரு ஆக்டிங் போஸ்ட் எடுத்த ஒரு மெடிக்கல் சூப்பரிண்டனை நீங்கள் அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் இதுக்கு பூந்து விளையாடி என்னை ஒரு பேசு பொருளாக மாற்றி எனது உயிரை பணியம் வைக்கக்கூடிய நிலைமையில் மாற்றி இன்று எனது சட்ட பிரச்சனைகள் கூட நான் அதாவது சட்ட நிலைமைகளோடு சரி, இந்த விடயம் தான் நிற்கிறது. நான் பொதுமக்களினுடைய பிரதிநிதி என்றுதான் ஆரம்பித்தீர்கள். நான் யாரால் இயக்கப்படுகிறேன்? பொதுமக்களால் இயக்கப்படுகிறேன். அப்படியாயின் பொதுமக்களுக்கு உண்மை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது தானே? கட்டாயம். அப்படியாயின் எல்லா அரசியல்வாதிகளும் என்று இது கடந்து போகிற அரசியல்வாதிகள் சொல்லுகிற ஒரு பதில் நிலைப்பாட்டிலே தானே இன்றைக்கு அர்ஜுனாவும் இருக்கிறார். மக்களுக்கு தோலுரித்து காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது தானே? உரிப்பதானால் முழு அரசியல்வாதிகளின் தோலையும் உரிக்க வேண்டும். நீங்கள் எல்லாருடைய பேரையும் என்னை சொல்லுங்கள், நான் அவ்வளத்தையும் நான் ரிப்பீட் பண்ணுகிறேன். அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் நல்ல அரசியல்வாதின்னு உங்களுக்கு நான் வசனம் சொன்னேன். நான் அதை ஆறாவது அப்படி யார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அர்ஜுனாவே ஒரு சில அரசியல்வாதிகளை அவர்கள் நல்லதை செய்கிறார்கள், அவர்களினுடைய நிலைப்பாடு வேறு என்று சில காணொளிகளை கூட சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் பாரதியாரின் படங்கள் முன்னுக்கு போட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கலையத்திலே. என்னன்று கொன்றார்க்கும் கொய்வின்று என்னன்றி கொன்றார்க்கும் மொய்கொண்டா மொய்கொண்டை செய் நன்றி கொன்ற மகற்கு, அது வள்ளுவரினுடைய குரல் என்று நினைக்கிறேன். ரைட், ஓகே. அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். அப்போது அதன்படி எனக்கு உதவி செய்ய வந்தவர்கள், முதல் நாள் உதவி செய்ய வந்தவர்கள் அவருடைய பேர்களை சொல்லியிருக்கிறேன். நான் அதில் எனக்கு தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். பேரில் சொல்லுங்கள். அதை இவர்கள் மறுபடியும் ஒரு தமிழில் போராட்ட வரலாற்றில் இணைத்து இவர்கள் கதைத்தது எனக்கு உண்மையாகவே மனதை. அப்படியாயின் அர்ஜுனா ஒரு திறந்த மனதோடு இருக்கிற நிலைமையில் நான் எந்த அரசியல்வாதியும் சார்ந்தவன் அல்ல. அப்படியாயின் அர்ஜுனா ஒரு திறந்த மனதோடு சொல்லி இருக்கிறார். அதை அரசியல்வாதிகளினுடைய ஆதரவாளர்களும் தங்களினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடுகளுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் என்கிறீர்கள். அதுதான் உண்மை. சரி, இந்த விடயம் இருக்கிறது. இன்றைக்கு நிறைய காணொளிகள் ஒரு சமூகத்திலே ஒரு பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த பேசு பொருளால் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஜெனரேட்டர் வந்திருக்கிறது. ஆனால் நான் என்ன தேவைக்காக அதை எதிர்பார்த்தேனோ அந்த தேவை இதுவரைக்கும் நிறைவேறவில்லை. இன்னும் ஒரு மாதத்திற்குள் சொல்ல முடியும். அதாவது இவர்கள் மீடியாவுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அந்த வைத்தியசாலையில் ஜெனரேட்டர் இல்லாதபடியால் தான் அந்த பில்டிங் இது 15 வருடமாக 14 வருடமாக, அதாவது அந்த 14 வருடங்களும் தவறு என்கின்ற சில, நான் உண்மையிலே அந்த களத்திலே இல்லை, நான் இதையும் ஒரு பொது வழியிலே அவதானித்தவனாகத்தான் கேட்கிறேன். அது 14 வருடங்களாக அந்த கட்டிடம் கட்டப்பட்டில்லை, அதற்கு பிறகுதான் கட்டப்பட்டது என்கின்ற சில துணுக்குகளும் பரப்பப்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. அதற்குரிய பரப்பப்படுபவர்கள் அந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எடுத்த ரிக்வெஸ்ட் லெட்டர் டேட்டை பார்க்கும். அதாவது இனிஷியேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் என்று சொல்கிறது, அதாவது நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை ஆரம்பிப்பதுன்றது ப்ரொஜெக்ட் 5, அதான் நான் சொல்கிறேனே, சில நேரங்களில் எல்லாருமே என்னுடைய ஃபேஸ்புக்கிலே அதாவது கருத்துக்களை வெளியிடுறதுக்கு நான் விட்டிருந்தேன். அது பிறகு தான் எனக்கு விளங்கியது IQ 0 இருந்தால் பரவாயில்லை, மைனஸில் உள்ளவர்களோட பதிவிடுகிறார்கள் என்று. ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கதைப்பவர்களுக்கு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரி இருக்கணும், அல்லது யாராவது கேட்டு கதைக்கணும், அல்லது யூடியூப்பில் பார்த்து கதைக்கணும். ப்ரொஜெக்டில் 5 பேஜ் இருக்குது. இனிஷியேஷன், பிளானிங், இனிஷியேஷன் சரிதானே, பிளானிங் திட்டமிடல், அதுக்கு பிறகு எக்ஸிக்யூஷன், அதாவது நாங்கள் செய்கிறோம், அது பிறகு மானிட்டரிங் எவல்யூவேஷன், அது பட் ஃபஸ்ட் டேட்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் நடக்கிறதா மானிட்டரிங் அண்ட் எவல்யூவேஷன் நடுவில் நடக்கலாம், கடைசியில் நடக்கலாம், அதுக்கு அடுத்தது கம்ப்ளீஷன். இதுதான் ஒரு ப்ரொஜெக்ட் அதில் நான் மாஸ்டர் செய்திருக்கிறேன் என்றபடியால் நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லுறேன். இனிஷியேஷன், அதாவது இந்த ப்ரொஜெக்டை ப்ரொபோசல் எழுதி ஆரம்பித்த நாள் டேட் எடுத்து பார்த்துட்டு இன்றை வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் ஆகவில்லையா என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது ஒரு ப்ரொஜெக்டுக்கு ஒப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்லுகிற அதன்படி பார்த்தாலப்போ 15 வருஷங்களும் தாண்டி விட்டது. ஆனால் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகுதானே ஒரு வைத்தியசாலை என்கின்ற ஒரு இயங்கு நிலைக்கு வர. சில வேளைகளிலே நீங்கள் சொல்லுகிற ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விடயங்களிலே இது ஒரு அடிப்படையாக இருக்கலாம். ஆனால் இது வைத்தியசாலை அல்லது இது சத்திர சிகிச்சை கூடம் என்று அடையாளப்படுத்துவது அது கட்டி முடிக்கப்பட்டதற்கு பின்னரான திகதிகளில் இருந்து தானே சொல்ல வேண்டும். அப்படியாயின் நாங்கள் சாதாரணமாக ஒரு வீட்டை கட்டுகிறோம் என்று வைங்க,
நாங்கள் இன்று வீட்டை கட்டி 2 மாதத்துக்கு பிறகு திறப்பு விழா செய்கிறார்கள். அப்போது உங்களுடைய கேட்டால் இந்த கட்டுவதற்குரிய காலம் எவ்வளோன்னு சொன்னால் 2 மாதத்தையா சொல்வது இல்லை. அந்த வீட்டை கட்டுப்போம் என்று சொல்லி முதல் நாள் நீங்கள் படம் ஒன்று கீறியிருப்பீர்கள் தானே, அன்றிலிருந்து தான் அது ஆரம்பிக்கும். தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. சரி, இந்த விடயம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நீங்கள் ஒரு பேசு பொருளை உருவாக்கி எதையாவது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அதற்கு நீங்கள் வைத்தியர்களுடைய பதிவையே பார்க்கலாம். சில குற்றம் உள்ள வைத்தியர்கள் ஒரு வைத்தியர் ரொஷாந்தன் சுந்தரேஸ்வரன் என்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட், மதிப்புமிக்க ஒருவர், தன்னுடைய தளத்திலே பதிவேற்றியிருக்கிறார். இனி யாராவது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் நடைமுறை வழியிலேயே சொல்கிறேனே, இனி யாராவது வாங்கோட ஒரு பொம்பளைக்கு நான் செய்துட்டேன், அதுக்குரிய வாட்ஸ்அப் ஃபுல்லாக வாசிக்கிறேன்றால் நான் வாசிக்கிறேன், கருத்தடைப்புக்கு வாருங்கோ, அப்போது நான் பார்த்து கொள்ளலாம் என்றால் மருத்துவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையால். அதுதான் இந்த பிரச்சனையின் தோல்வி. அதாவது ஒரு பிரச்சனையும் செய்யாத நல்ல வைத்தியர்களையும் இந்த போராட்டம் பாதித்திருக்கிறது. அது வடிவாக விளங்கி கொள்ளணும் அவர்கள். ஆனால் அதை பாதித்ததால், அதை பொதுமக்கள் எழுதுகிற கொமெண்ட்ஸ் அதை பாதித்ததால் அவர்கள் திருப்பி பதில் இட வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது விட்ட பதில் பாரதூரமானது. அது எப்படி இருக்கிறது என்றால், சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாருமே ஒரு பெண்ணுடன் உடலுறவு செய்து கொண்டு என்னிடம் கோல் பண்ணி கேட்கிறார்கள், கருக்கலைப்பு எவ்வாறு என்பதற்குரிய அதாவது சமூகத்தோடு மோதுகிறார்கள். இன்னொரு வைத்தியர் சொல்லியிருக்கிறார், தமன்னாவை பார்ப்பதற்காகத்தானே நீங்கள் பனைமரத்தில் ஏறிய சமூகம் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பாதிப்பு அது ஒரு பாரதூரமான பாதிப்பு ராசா. அதை நாங்கள் அது இவர்கள் என்னால் ஏற்படுத்தப்பட்ட இந்த வைத்தியசாலையில் சின்ன மாற்றத்தை எதிர்த்த GMOயே இதை கொண்டு போய் பெருசாக்கி அதை யாழ்ப்பாணம் அளவில் பெருவித்து கடைசியாக ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றி இப்போது வைத்தியர்கள் எதிராகவே பொதுமக்கள் திரும்புகின்ற ஒரு நிலைமை, வைத்தியர்கள் ஃபேஸ்புக்கை மூடுகின்ற ஒரு நிலைமை, வைத்தியர்கள் வெளிநாட்டுக்கு போகும் என்று சொல்லி யோசிக்கிற நிலைமை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறது. பாரதூரமான பிழை, அது பாரதூரமான அதாவது ரிஸ்க் என்று நான் சொல்கிறேன். எல்லா வைத்தியர்களும் ஒரு நிமிடத்தில் யோசித்து விட்டால் நாங்கள் போகிறோம் என்று வைத்தியசாலை வெறிச்சோடி போடிவிடும். அதன் பிறகு எங்களை காப்பாற்றுவதற்கு ஒருத்தருமே இருக்க மாட்டார். அதனால் இதை வடிவாக சொல்ல விரும்புகிறேன். 1-2 ஊழல் வைத்தியசாலைகள். தெளிவாக சொல்வதென்றால், வைத்தியர் வைசாலினியின் பிரச்சனை நடக்கும்போது அங்கே டிரெக்டராக இருந்தவர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள். அன்று அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால், ப்ரிலிமினரி இன்கொயரி ஹோல்ட் பண்ணி, ஃபார்மல் இன்கொயரி ஹோல்ட் பண்ணி, சார்ஜ் ஷீட் ஓவர் பண்ணியிருந்தால் அந்த பிள்ளைக்குரிய நியாயம் வந்திருக்கும். இந்த வரைக்கும் பேக்டேட் பண்ணி எனக்கு அடிக்கணுமோ தெரியாது, இந்த வரைக்கும் அந்த பிள்ளைக்கு ப்ரிலிமினரி இன்கொயரி கூட ஃபுல்லாக முடியலை, ஃபார்மல் இன்கொயரி நடக்கவில்லை, சார்ஜ் ஷீட் நடக்கவில்லை. ஆனால் நான் பிரணவன் செல்லையா எனக்கு பேசியதுக்கு அன்றே இரவே மினிஸ்ட்ரிக்கு நான் ஃபேக்ஸ் பண்ணினேன், இவர் எனக்கு அப்படி இருக்கிறான்னு 3 பக்க கடிதம் உங்களுக்கு தருகிறேன். அதுக்குரிய இன்கொயரி வந்திருக்கிறார்கள். இன்று உங்களோட கதைக்கும் போது கூட அவர் அடித்திருக்கிறார்கள். நான் இன்னும் அவருடைய போய் சந்திக்கவில்லை, நாளைக்கு நான் சந்திப்பேன். இப்போது உங்களுக்கு விளங்குகிறதா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யும் போது நியாயமாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம், மூடி மறைத்தும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யலாம் என்பது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், டாக்டர் காண்டீபன் என்கிற ஒரு ஓர்த்தோபீடிக் சர்ஜன், பெயர்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு எல்லா அதாவது தான் போன இடம் எல்லாமே கோல்டு மெடல் எடுத்தவர்கள். அதை விட என்னோட வடக்கு கிழக்குக்கே பொதுவான ஒரே ஒரு வஸ்குலர் சர்ஜன், அவர் இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டார். அப்படி கணக்க வேண்டாம். என்னுடைய 4வது அண்ணானுடைய வைஃப் ஒரு அனஸ்தட்டிஸ்ட். அப்படி எல்லாருமே நாட்டை விட்டு போவதற்குரிய காரணம் உங்களுடைய இல் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்டில் உள்ள, அதாவது முகாமைத்துவங்களில் உள்ள குறைபாடுகள் மற்றும் ஊழல்கள். அதை நீங்கள் இல்லை என்று சொல்வதாக இருந்தால் பொதுமக்கள் இந்த கருப்புக்கு அதை விட்டு விடுங்க. அப்படியாயின் இன்றைக்கு மருத்துவத்துறையிலே ஒரு பாரிய ஊழல் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை பொது வழிகளிலே முன்வைக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கிறதுவா? அப்படி நீங்கள் கேட்பதானால் ஊடகத்தின் உங்களுடைய ஊடகத்தையே கேள்வி குறிப்பிடலாம். உங்கள் கெஹலியர் அம்புக்களை இப்போது இருக்கிறதை நீங்கள் அறிந்தவில்லையா? அவர் ஒரு சிறையில் இருக்கிறார், அது சம்பந்தமான வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிற நீங்கள் அறியவில்லை. அப்போது உங்களுக்கு விளங்கி இருக்கணும் மருத்துவத்துறை இருக்குது. நான் வேணுமென்றால் இப்போ ரெக்கார்டிங் காட்டுகிறேன். டாக்டர் டி அத்தபாத்து, டிரெக்டர் TCS, அவருடைய ரெக்கார்டிங் அவர் சொல்லுகிறார், வடக்கிலிருந்து நீங்கள் பார்த்தீர்களா தெரியாது, வடக்கிலிருந்து எனக்கு பிரச்சனை, அதாவது உந்துதல்கள் வந்தபடியாத்தான் என்னுடைய அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் மாதிரி பார்ப்பவர்கள். அது அத்தப்பத்து சாராக இருக்கலாம், பாலித மைப்பாள சாராக இருக்கலாம், அல்லது பனாப்பட்டிய சாராக இருக்கலாம். எனக்கு டிரெக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸை பற்றி எனக்கு வேறு கருத்துக்கள் சொல்ல விரும்பவில்லை. நான் அவருடைய உரையாடலிலே அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த ரெக்கார்டிங் என்னிடம் இருக்கிறது. அந்த ரெக்கார்டிங்கிலே சொல்லியிருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து உந்துதல் வந்தபடியால் தான் நாங்கள் உன்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இங்கிருந்து நான் இங்கே வரும்போது என்ன உந்துதல் இருக்கணும்,
அப்படியே அர்ஜுனா இங்கு வருகிற போது ஒரு தரப்பு எதிர்த்திருக்கிறது. ஒரு தரப்பு அல்ல, ஊழல் தரப்பு. அவர்களுக்கு தெரியும் நான் போனால் இங்கே நான் 2018 21 வரைக்கும் சாவச்சேரி ஆதார செய்தியில் வேலை செய்தேன். அதைவிட இவர்கள் டிரான்ஸ்ஃபரில் கணக்கு பிழை விட்டிருக்கிறார்கள். அப்படி ராசா சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இது நீதிமன்றத்துக்கு போயிருக்கபடியால் என்னுடைய சகல ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்க போகிறேன். யாரென்று பார்க்காமல் என்னுடைய சகல ஆதாரங்கள், என்னுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்குகள், அது பாலித மைபால சாராக இருக்கலாம், அல்லது அத்தப்பத்து சாராக இருக்கலாம், எல்லோருடையும் கதைத்த ஆதாரங்கள், டாக்டர் இந்திரமாரோட ஃபோனில் கதைத்த ஆதாரங்கள், ஒரு ஆதாரங்களை மட்டும்தான் நான் வெளியால் பொது வழியில் கொடுத்துருக்கிறேன். இவர் என்னை பேசுவது வைத்தியர் செல்லையா பிறனவர்கள் கதைத்த ஒரு பொது வழியை நான் அதை அவருக்கு அனுப்பும் போது அதை அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு பகிர்ந்திருக்கிறார். அதாவது வைத்தியரை நான் இப்படி பேசிவிட்டேன், டாக்டர் அர்ஜுனாவை பேசிவிட்டேன், என்னுடைய கலர்ஸை பாருண்டு அவர் பதிந்தது தான் வந்த பிரச்சனை. அவருடைய GMOA குரூப்பில் அவர் தானாகவே பகிர்ந்திருக்கு. அதை விட இன்னொரு பிரபலமான இன்னொரு வைத்தியரிடம் பகிரும்போது அவர் என்ன எடுத்து கேட்டால், நீர் கதைத்ததை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டார்கள். நான் சொன்னேன், இல்லை, நான் தான் கதைத்தேன், நான் தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அவருக்கு அனுப்பினேன். என்னுடைய ஃபோனில் டைம் கூட நான் காட்டலாம். அது தவிர என்னுடைய ஃபோனில் அது நான் கூகுள் டிரைவ்லையும் ஏற்றி விட்டேன். அதை விட என்னோட ஹார்ட் டிஸ்கின் போட்டு சேர்த்து விட்டேன். என்னுடைய ஃபோனில் பலதரப்பட்டவர்களின் உரையாடல்கள் என்னுடைய ஃபோனில் இருக்கின்றன. அவை நான் உரையாடல்களை கொடுப்பேனாக இருந்தால் பலதரப்பட்டவர்கள், ஊழல் சம்பந்தப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள், வைத்தியர் சத்தியமூர்த்தியுடன் கூட நான் எடுத்து கேட்குறேன், உங்களுடைய வைத்தியர் என்னுடைய வைத்தியசாலையில் தலையிடுகிறார், நீங்கள் என்னென்னு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சார் என்று சொல்லி கதை கேட்க அவர் அது சொன்ன பதில்கள் கூட பாரதூரமான பிள்ளை. அப்படி சொல்லி அடுக்கிக் கொண்டே போகலாம் ராசா. ஆனால் இந்த உரையாடல்கள் உண்மையிலே இது எனக்கு பின்னாளிலே தேவைப்படும் என்கின்ற ஒரு நோக்கோடு பதிவு செய்யப்படுகிறது அல்ல. நான் சாதாரணமாக ஓல் கோல் ரெக்கார்டிங்ஸ் என்னுடைய ஃபோனில் போட்டு வைத்திருக்கிறேன். முக்கியமான காரணம், என்னுடைய வைத்தியர் திலகரட்ன சார், அர்ஜுன திலகரட்ன சார், அவருடைய பர்சனல் வேலைகள், அதாவது நான் வந்தப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கே மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குரிய சகல வேலைகளையும் நான் தான் செய்து கொண்டு இருக்கிறேன். அதை சார் மேர் ஹோல்ட் பண்ணி சொல்லுவேன், இந்த ப்ரொஜெக்டை அவர் சரியான பிஸி தானேவே, அப்போ ஹோல்ட் இந்த ப்ரொஜெக்டை அப்போ இப்படி ஒரு கடிதம் அடிங்கன்னு சொல்லி அனுப்பினேன். சொல்லிட்டு வச்சிருக்கேன், எனக்கு என்ன சொன்னவை என்றே மறந்து போயிடும். அப்போ அதற்காக தான் நான் ரெக்கார்டிங் போட்டு வைத்திருக்கிறேன். அவர்கள் ப்ரொஜெக்ட் எடுக்க. அதை தவிர எனக்கு மிரட்டுவர்கள் அப்படி இருப்பவர்கள் எல்லாம் இந்த ரெக்கார்டிங் ஆகட்டும். நான் இறந்தால் கூட அதிலிருந்து அந்த ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணது அதுக்காகத்தான், ஒரு பாதுகாப்பிற்காகத்தான். நாங்கள் கதைக்கிற விஷயம் சரியாக இருந்தால், நான் இது வரைக்கும் கதைத்த ஒரு ஆடியோவை கொண்டு விட சொல்லுங்கள் பார்க்கலாம், பிழையாக கதைத்திருந்தால், நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால், பிழையாக நான் விட்டிருக்கலாம், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன், அதுக்கு சட்டம் போறென்றால் நான் பார்த்துக்கொள்வேன். அப்படி நாங்கள் கதைக்கிற விஷயங்கள் சரியாக இருந்தால் ராசா, நாங்கள் ஏன் ரெக்கார்ட் பண்ண பயப்படுவோம்? ஆனால் ஒரு உரையாடலை பதிவு செய்கிறோம், சில வேளைகளில் நானும் நீங்களும் உரையாடுகிறோம். அது உரையாடல் சில வேளைகளிலே அதை நாங்கள் பொது வழிக்கு வெளியிடுகிற போது சில வேளைகளிலே அது சரியா என்று யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது நான் டாக்டர் பிரவணன் செல்லையாக்க அனுப்பினது இந்த ஃபோனில் ஹார்ட்ல நான் அவங்க காட்டினா அவங்களை நல்ல நினைக்கிறேன். அவருக்கு அனுப்பினது அவர் தன்னுடைய வளத்திலையும் அதாவது தன்னுடைய நண்பர்களுக்கு கூட அனுப்பியிருக்கிறார். விளங்குது. ஆனால் ஊடகங்களுக்கு எப்படி வந்தது? அது அப்படியே ஊடகங்களுக்கு யாராவது ஒரு ஆள் அனுப்பலாம் தானே. நான் நேர ஒரு ஊடகங்களுக்கு அர்ஜுனா நேரடியாக அனுப்பினு ஆதாரத்தை காட்ட சொல்லுங்கள். அப்படியாயின் அது அர்ஜுனா தரப்பினரால் செல்லவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் உறுதியாக ஃபோனிலே காட்டுகிறேன். நான் பிரணவன் அவர்களுக்கு அனுப்பிய டைமை பாருங்கள், 2 ஜூலை 2024. அது அவருக்கு அடித்த கடிதத்தை நான் அது போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ப்ளே பண்ணுங்கள். சில நேரத்தில் சைலண்ட் மோட்டில் இருக்கிறபடியால் ப்ளே ஆகாது. நீங்கள் டைமை பார்க்குறீங்களா? சரி, பார்த்தீர்கள் தானே? அனுப்பிய நேரத்தை சொல்லுங்கள். மாலை 5:36. 2 ஜூலை 2024. அதே நாள் தான் இவருக்கு தான் அனுப்பியிருக்கிறேன் முதலாவதாக. சரிதானே? இப்போ நான் பொய் சொல்கிறேன். அதை விட இவருக்கு அடித்த கடிதத்தை 2024 4/7 அதே தினத்திலே அனுப்பியிருக்கிறேன் ராசா. அதோட நான் அது கீழே இப்போ டைப் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணுமென்று அதை பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், வி வில் மீட் இன் த லீகல் கிரவுண்ட்ஸ் என்று போட்டு வாய்ஸ் கால் எடுத்திருக்கேன். நோ ஆன்சர். பட் அதற்கு நான் அடுத்த மினிஸ்ட்ரிக்கு அனுப்பின கடிதத்தினுடைய இது கூட இருக்கிறது. பிரதியை அனுப்பியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். அப்படியாயின் சரி, இந்த விடயம் இருக்கிறது. இது ஒரு புறம் இன்றைக்கு பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு தரப்பினர் ஒரு விடயத்தை இன்றைக்கு முகநூல்களிலே பேச தொடங்குகிறார்கள். சொல்லுகிற விடயம், முகநூல் எப்போதும் ஒரு ஆதரவு தளத்தை மட்டும் தந்து கொண்டிருக்காது, ஒருவனை எப்படி தூக்குகிறதோ அதுபோல அவர்களை இறக்கி வைத்து விடும் என்று. வைத்தியர் அர்ஜுனா இன்றைக்கு முகநூலிலே நேரலை வருவதற்கு, முகநூலிலே எல்லாவற்றையும் பதிவு செய்கிற அல்லது அந்த ஒரு மனப்பான்மைக்கு வந்து விட்டாரா என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். அதை எப்படி சொல்வதென்றால், சமூக வலைத்தளத்திற்கு அடிமையாகி விட்டாரா என்கின்ற ஒரு அச்சத்தை சமூகத்திலே பலர் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். நிச்சயமாக
மார்க்கெட்டிங்ன்ற ஒரு பாடங்கள் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், அது மாதிரி மீடியா மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்கிறது. ஒரு பொது எங்களுக்கு படிப்பிப்பார்கள், ஒரு சமூகத்துக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால் அது எஸ்ஐ கூட இருக்கிறது. எங்களுக்கு நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டு எங்களோட பாஸ் பேப்பரினுடைய எஸ்ஐ ஒரு ஹெல்த் எடிஃபிகேஷன் செய்யும்போது என்னென்ன செய்வீர்கள்னு இருக்குது. அதில் இருக்கிற 3வது 4வது பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஊடகத்துக்கு வந்து அதாவது அந்த சமூகத்துக்கு மாற்றத்தை ஏற்படும் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் சொல்வார்கள் ராசா. அது செய்யணும் என்றால் ஃபர்ஸ்ட் ஆல் எந்த ஊடகத்தில் பொதுமக்கள் அதிகளவில் சந்திக்கிறார்களோ அந்த ஊடகத்தை தான் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சில பேர்கள் என்று சொன்னால் என்னுடைய காரை விற்பதற்காக நான் போட்டியிருக்கிறது வந்து அது ஒரு அருந்தாப அரசியலை தேடுகிற முயற்சியா? உங்களால் எழுந்தால் ஒரு 5 லட்சம் கடன் தாருங்கள், நான் இந்த கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு உங்களுடைய ஐபிசி தமிழுக்கு திருப்பி தருகிறேன். சரி, நாங்கள் இந்த விடயத்தை பொது வழிக்கு சொல்லுகிறோம். இல்லை, காசு இல்லாதபடியால் தான் கேட்கிறேன். தெளிவாகவும் நான் சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பொதுமக்களுக்கு, என்னுடைய பேரில் யாராவது காசு சேர்த்தார் அவர்களுக்கு அடிக்கவும். பிரான்ஸில் இது நடந்திருக்குது. ஒருவர் டிக்டாக் செய்திருக்கிறார், என்னை தெரியும் என்று சொல்லி தன்னுடைய அக்கௌண்ட் நம்பரை போட்டு காசு அனுப்ப சொல்லி அவரை கூப்பிட்டு கொஞ்சதாகவும் எனது நண்பர்கள் சொன்னார்கள். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், அடிக்கவும் என்று சொன்ன வன்முறையை நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஆனால் பொது வழிகளிலே சிலரை அடியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். யார் அது? சில நேர்காணல்களிலே அவரை கண்டால் மக்கள் அடித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு மறைமுக, நீங்கள் சொல்லுகிற அந்த ஊடக அரசு மறைமுகமாக நீங்கள் எடுத்துக்கொள்றது. அப்போ நான் அடியுங்கள் சொன்னால் பேர் போட்டு நானே சொல்லுவேன் அடியுங்கன்னு சொல்லி, அதை மறைமுகமாக சொல்ல வேண்டிய தேவை ராமநாதன் அர்ஜுனாவுக்கு இல்லை. ஆனால் ஒரு சிலர் நபர்கள் மீது ஒரு எதிர்ப்பை சொல்லி இருக்கிறேன். நீங்கள் சொல்லியிருக்கிறேன், நான் சில வேளைகளிலே தவறு இழைத்திருக்கிறேன், ஒரு ஊடகத்தை கையாள்வது எப்படி என்கின்ற ஒரு நிலைப்பாடு எனக்கு இருந்ததில்லை, இன்றைக்கு இருக்கிறது என்கின்ற விடயத்தை சொல்லுகிறேன். அப்படியான நேரங்களிலே நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சிலவற்றை சொல்லி இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? உணர்ச்சி வசப்பட்டு என்பதை விட இப்படி சொல்லுங்கள் மீடியாவில் அது பிரபலமாகும் என்று சொல்லி ஒரு சில மீடியாக்கள் என்னுடைய 1வது 2வது நாட்களில் எடுத்துக்கொண்டார்கள். உண்மையாகவே சொல்வதானால் நான் இதுவரைக்கும் எந்த மீடியாவுக்குமே போய் இருந்ததும் இல்லை. ஒரு பொது வழியில் நான் அதாவது வந்து பிரசங்கங்கள் அல்லது கவிதைகள் வாசிப்பதை செய்திருக்கிறேன். அதை தவிர்த்து இவன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற காலத்து கூட கவிதைகள் வாய்த்திருக்கிறேன். அதை தவிர்த்து மீடியாக்களில் இப்படி ஒரு கேமராக்களுக்கு முன்னுக்கு இருந்து கதைத்த அனுபவங்கள் இல்லை. அப்போ முதல் தடவை என்னுடன் கூப்பிட்டு கொழும்பில் கதைக்கும் வரும்போது இப்படி பிஹேவ் பண்ணுங்க டாக்டர், அதுதான் என்ன ரீச் ஆகும் என்று சொல்லப்பட்ட போது கூட நான் யோசித்து போட்டு பேணுமியர்கள் எனக்கு நல்லது தானே செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு தான் அந்த வீடியோ அப்படியானது. ஆனால் இப்போது உங்களுக்கு தெரியும், நான் இப்போது கதைக்கிற விதமும் அப்போது கதைக்கிற விடயங்களும் மற்றது என்னுடைய பதில்களும் மாற்றம் உள்ள என்பதை நீங்கள் பார்க்க. சரி, இந்த விடயம் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நீதிமன்ற தீர்ப்புகள், நீதிமன்றம் சார்ந்த விவகாரங்களை தான் அர்ஜுனா சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றிருக்கார். உண்மையிலே அது நீதிமன்றம் சார்ந்த விடயங்களை பொது வழிகளிலே பேசுவது ஒரு சில வரையறைகளுக்கு உட்பட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் அர்ஜுனாவினுடைய நிலைப்பாடு இந்த நீதிமன்ற விவகாரங்களுக்கு பிறகு எப்படி இருக்கிறது? நான் உண்மையாகவே இந்தளவான ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான நிலைமையில் என்னை கொண்டே வைப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கலை. உண்மையாகவே இந்த வைத்தியசாலைக்கு வந்தது யாரையும் பழிவாங்கவோ இல்லை, என்னுடைய அம்மா அப்பா இல்லை, அவருடைய உயிரின் மேலே சொல்லுகிறேன், கடவுள் என்னுடைய பிள்ளை மேல் சத்தியம் செய்கிறேன். இந்த வைத்தியசாலைக்கு வந்தது நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இது இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணி நான் இதை சாதித்து காட்டுகிறேன். அது எல்லா வைத்தியர்களுக்குமே இருக்கிற ஆசை. இப்போது நீங்கள் ஒரு வைத்தியசாலை, நீங்கள் ஒரு டிரெக்டராக போய்க்கல ஒரு வைப் ஒன்று இருக்கும். அப்போது அதால் தான் நான் ஒவ்வொரு நாளும் வந்து நான் போட்டதை நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ மக்கள் அதை பார்ப்பார்கள், கணக்க மக்கள் வந்து வைத்தியசாலைக்கு வருவார்கள். அப்போது பேஷண்ட்ஸ் லோட் கூடன்னு சொல்லி நான் இன்னும் சண்டை பிடித்து கேட்பேன், டாக்டர்ஸ்களை கேட்பேன், என்னுடைய வைத்தியசாலை கேட்பேன், பெயிண்ட் அடிக்க சொல்லி கேட்பேன். ஸோ நான் இந்த வைத்தியசாலை விட்டு நான் கனவு கண்டேன். இந்த வைத்தியசாலையில் நான் உள்ளுக்குள் போகும்போது இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்து வைத்திருக்கிறேன். நான் இந்த வைத்தியசாலை விட்டு நான் அடுத்த வைத்தியசாலையும் போகும்போது அதன் போது ஒரு வீடியோவும் எடுப்பேன். அப்போது நான் இந்த ரெண்டையும் என்னுடைய புத்தகத்தில் போட்டு நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன். இந்த சாதிப்பு என்னுடைய தனிப்பட்ட சாதிப்பு அல்ல, என்னுடைய அக்கௌண்ட்ஸில் அதை பேங்கில் உள்ள காசை நான் கேட்கவில்லை. மக்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன். அப்போது மக்கள் என்னை ஆசையுடன் பார்ப்பார்கள், அடுத்த வைத்தியசாலைக்கு என்ன எடுப்பார்கள். இந்த வைத்தியர்கள் 25 பேரையும் மனசை தொட்டு சொல்லுங்க ஒரு ஆசா மீடியோக்கு ஒரு ஆள் வந்து நான் ஏதாவது கூடாது செய்தேன். நான் இந்திரகுமாருக்கு கூட நான் அவருடைய பர்சனோடையும் கதைக்கல, இவர் விட்ட பிள்ளைகளை கதைக்கவில்லை, ரூமை மாற்றும்படி மட்டும்தான் கடிதம் கொடுத்தேன். 25 வைத்தியர்களையும் இப்போது அவர்கள் சொல்லக்கூடாது, தாங்கள் ஈகோட்டுக்கு பயப்படுவதால் வர மாட்டோம்னு சொல்லி இந்த வைத்தியசாலையில் 4 பொம்பளை வைத்தியர்கள் இப்போது மெடிக்கல்ஸ் அடித்து நிற்கிறார்கள், டிசைன் பண்ண போடுறாருன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இந்த டாக்டர் கமலா ஜெகுவாக இருக்கட்டும், இந்திரகுமார் ஆகட்டும், இவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை அதாவது மறைப்பதற்காக அந்த வைத்தியர்களை விரட்டி கூட்டி கொண்டு போய் இப்போ ஆர்டிஹெச்எஸில் வச்சு அங்கே ஆர்டிஹெச்எஸ் ஜோதிச்சு பாருங்க. ஆர்டிஹெச்எஸ் ஒரு நடுநிலையான இருக்க வேண்டிய ஆள். இந்த ரெக்கார்டிங்கை போடுங்க நீங்கள், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Hello sir, good morning. I am Dr. Arjuna speaking, MSc Social Chavacheri. Yeah. Today sir, after 9:30, there are no doctors at OPD2 in Chavacheri sir. Okay.
ஓகே ரைட் ஓகே சார் தேங்க்யூ. இந்த கோல் நான் எடுத்தது 5 ஜூலை 10 AM காலமே. ஒரு ஆர்டிஹெச்எஸ்க்கு நான் சொல்லுகிறேன், எங்களுடைய வைத்தியசாலை வைத்தியர்கள் எல்லாருமே விட்டு போய்விட்டார்கள், உங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்துட்டார்கள், நாங்கள் வித்ட்ரா பண்ணியிருக்கிறார்கள் ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொல்லி. இப்போது சொல்லுங்கள், இந்த அவர் தன்னுடைய வைத்தியசாலையில் வைத்து அவர்கள் 3 நாள் மீடியா பிரீஃப் எல்லாம் கொடுக்குறார். வைத்தியசாலை கேதீஸ்வரன் குற்றமா சுற்றமா? இவர் என்ன செய்திருக்கோணும்? இவர் தானடி எங்களுடைய வைத்தியசாலைக்கு பொறுப்பு. இவர் சொல்லியிருக்கணும் என்னது, நீங்கள் போய் அங்கே நில்லுங்கோ, நின்றா பிறகு பிரச்சனையை தீர்ப்பம் பண்ணு. 3 நாளாக இவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கேயே வைத்திருந்து மீடியா பிரீஃபிங் கொடுக்கணும். இங்கே ஒரு நாளைக்கு காலம 4 பேஷண்ட்ஸ், பின்னர் 4 பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பண்ணுறோம். ஆர்டிஏ வருது வெள்ளிக்கிழமை பின்னேரம் 7 மணி 7:10 போல் ஆர்டிஏ வருது. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் சொல்லி டிப்பர் அடித்தபடி ஒரு பொம்பளை பிள்ளையோட கால் வந்து கொண்டிருக்கிறது ராசா. இப்போது யாருக்கு எதிராக குற்றம் நடவடிக்கை எடுக்கணும்? அன்று பார்த்து அந்த பேஷனை ஸ்டெபிலைஸ் பண்ணி கனியுலா போட்டு பேக் பண்ணி ஆம்புலன்ஸை வந்து புது மாத்திரை வைத்திருந்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஒரு ஸ்பைனல் போர்ட் கூட இல்லாமல் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து நானும் சொல்லி பேசாமல் விட்டுருக்கலாம். விளையாச்சா உங்களுக்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். அந்த பிள்ளைக்கு ப்ளீட் ஆகி செத்துருக்கும். இப்போது ஒரு வீட்டில் மரண வீடு நடந்திருக்கும். நாங்கள் இப்போது சட்டம் கதைத்து கொண்டு இருந்திருப்போம். விளங்குதான். நான் மனிதாபிமானம் உள்ள மருத்துவனாகத்தான் நான் பாடசாலையிலிருந்து வெளியானேன். இப்போது உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், உங்களுடைய தங்கச்சியாக இருந்திருந்தால் அது என்ன செய்திருப்பீர்கள்? யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருப்பீர்கள்? எனக்கு எதிராகவா அல்லது இவருக்கு நான் ஃபோல் பண்ணி சொல்கிறேன். இன்றைக்கு ஒருத்தர் 9 மணிக்கு இல்லை, பின்னர் 7 மணிக்கு அந்த பேஷண்ட் வருது. ஒரு 5 வயது பிள்ளை அவர் பார்த்து கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமு. இஎன்டி ப்ளீடிங், அதாவது காதாலையும் ரத்தம் வருகிறது, மூக்காலம் வருகிறது, மோட்டார் பைக்கில் விழுந்து. இஎன்டி ப்ளீடிங்னு சொன்னால் பிரெயின் உள்ளுக்குள்ள ப்ளீடிங். அப்போ அது பேக் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுக்குரிய விளைவுகளை பற்றி வைத்தியர்களே உங்களுக்கு சொல்வார்கள். இப்போது சொல்லுங்கள் ராசா, அது உங்களுடைய பிள்ளையாக, உங்களுக்கு எத்தனை வயது? 27. ரைட். உங்களுடைய தம்பியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த தம்பி செத்திருந்தால் என்ன செய்வீர்கள்? எனக்கு எதிராகத்தான் வழக்குகள் போடப்பட்டுள்ளன. அப்படியே ஒரு வைத்திய நிர்வாகம், ஒரு வைத்திய நிர்வாகத்தை தாண்டி ஒரு வைத்தியர்கள் அசண்டை இனத்தில் இருக்கிறார். இப்போது சொல்லுங்கள், இந்த 3 பேர் அர்ச்சுனா வேண்டாம் என்று செய்த ஸ்ட்ரைக்காக பொதுமக்களை கொள்ள விட்டது இந்த 25 பேரும் சரியா? அல்லது நான் கெஞ்சி வீடியோ போடுகிறேன், வாங்கோ போகிறேன், நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எடுங்கோ, வின் சிச்சுவேஷன் வேண்டாம், வின் லூஸாக இருக்கட்டும், நீங்கள் வின் பண்ணிட்டீங்கள், நான் தோத்துட்டேன், நான் போகிறேன் வாங்கோன்னு சொல்லி நான் கெஞ்சி கேட்டும் வராமல் அப்போ அந்த ஃபோட்டோவையும் காட்டுகிறேன் உங்களுக்கு. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் 3 நாள் ஒரு மிக்சர் பேக் தான் சாப்பிட்டேன். என்னென்றால் நீங்கள் அந்த காணொலிகள் சிலவற்றை பதிவேற்றி இருந்தீர்கள். கடைசி நேரம் என்னுடைய பசி தாங்கிலாமல், நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், நான் வெளி 2 ஆக்களுடன் நான் கேட்டேன் சாப்பாடு தர சொல்லி. அவர்கள் வந்து எனக்கு ஒரு அந்த கடிதத்திலே ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது, நோயாளிகளுக்கு. இதுதான் நான் கடைசியாக இன்றைக்கு வந்து தான் இந்த மிக்சர் பேக்கெட்டை கட்டிலுக்குள் இருந்து எடுத்தேன். 3 நாள் இந்த மிக்சர் பேக்கெட்டும் தண்ணியும் தான். ஏனென்றால் எனக்கு எல்லாருமே கொண்டு சாப்பாடு தந்தார்கள். வைத்தியசாலை ஊழியர்கள் சாப்பாடு தந்தார்கள், மற்றது வந்து வெளிச்சனம் வந்து சாப்பாடு தந்துச்சு. இவர்கள் பயப்படுத்தி விட்டார்கள், நஞ்சிருக்கு போட்டு தரலாம், கவனமாக இருங்கோன்னு சொல்லி. EUவில் வந்து மேசையில் ஒவ்வொரு நாளும் 20-30 பார்சல் இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டே நான் ஒன்றையும் சாப்பிடவில்லை. இதைத்தான், அதாவது இந்த மிக்சர் பேக்கெட் தான் இன்றைய காலமையில் எடுத்தினான். இந்த மிக்சர் பேக்கெட் தான் அப்போ நான் போட்டு சாப்பிட்டேன் 3 நாளும். நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், கைகாலெல்லாம் நடுங்கத்தக்கனே இருக்கத்தக்கனே. இப்போது சொல்லுங்கள், மனச்சாட்சியை தொட்டு அங்கே நான் செய்தது பிழையா அல்லது வந்து வைத்தியர்கள் செய்தது பிழையா? சரி, இந்த விடயங்கள் தான் மக்களுக்கான கேள்விகளோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சமகாலத்திலே அதிகம் பேசுபொருளை உருவாக்கி வைத்தியத்துறை சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை வெளிக்கொண்டு வந்திருந்த வைத்தியர் தனக்கு இருக்கின்ற நேர சிக்கல் முகாமைத்துவத்தின் மத்தியிலும் இன்றைக்கு எங்களுடைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ராசா. மற்றுமோர் நிலவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.